வாழ்க்கையின் ஏதோ ஒரு புள்ளியில் நாம் எல்லாரும் ஒரு வலியை அனுபவித்திருப்போம். அது நம்மை விட மேலான ஒருவரை நாம் நேசித்ததால் வந்த வலி அல்ல. நம்மை மதிக்காத ஒருவரை நாம் அளவுக்கு அதிகமாக நேசித்ததால் வந்த வலி. நாம் ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அவர்களை துரத்துவோம், அவர்கள் செய்யும் தவறுகளுக்கு நாமே விளக்கம் கொடுப்போம். ஏன் என்னை தவிர்க்கிறாய் என்று கெஞ்சுவோம். ஆனால் உண்மையில் நாம் அங்கு என்ன செய்கிறோம் தெரியுமா? நம்முடைய மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர் கையில கொடுத்துவிட்டு அவர்கள் நம்மை பூட்டி வைக்கும் போது கதறி அழுகிறோம். இன்று இந்த நிமிடம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இதுவரை சுமந்து கொண்டிருந்த ஒரு பாரத்தை இறக்கி வைக்கப் போகிறோம். இது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். யாரோ ஒருவருக்காக இரவு முழுவதும் கண் விழித்து அழுதிருக்கிறீர்களா? ஒரு சின்ன மெசேஜுக்காக போனை 1000 தரம் பார்த்திருக்கிறீர்களா? நான் என்ன தப்பு செய்தேன் என்று புரியாமல் துடித்திருக்கிறீர்களா? அந்த வேதனையை நான் அறிவேன். அதனால் தான் சொல்கிறேன், உங்களை மதிக்காத ஒருவரிடம் உங்கள் அன்பை பிச்சையாக கேட்பதை இன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். கண்ணியமாக ஒரு இடத்திலிருந்து எப்படி விலகுவது, உங்கள் அமைதி எப்படி ஒரு இடியைப் போல அவர்கள் காதுகளில் ஒலிக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் மிக ஆழமாக பேசப் போகிறோம். அடுத்த சில நிமிடங்கள் என்னோடு பயணியுங்கள். இந்த வீடியோவின் இறுதியில் நீங்கள் பழைய பலவீனமான மனிதராக இருக்க மாட்டீர்கள். ஒரு புதிய வலிமையான சுயமரியாதை மிக்க ஆளுமையாக நிமிர்ந்து நிற்பீர்கள். முதலாவது, விளக்கங்கள் தேவையில்லாத மௌனம். ஒரு பிரச்சனை வரும்போது நாம் ஏன் பேசத் துடிக்கிறோம்? ஏனெனில் நாம் மற்றவர்களின் பார்வையில் தவறாக தெரியக்கூடாது என்று பயப்படுகிறோம். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு முறை உங்களை பற்றி தவறாக முடிவு செய்த ஒருவரிடம் நீங்கள் 1000 விளக்கங்களை கொடுத்தாலும் அவர்கள் எதையும் கேட்க மாட்டார்கள். அவர்கள் ஏற்கனவே ஒரு கதையை தயார் செய்து விட்டார்கள். உங்களுடைய அமைதிதான் அங்கு மிகச்சிறந்த பதில். ஒரு சிங்கம் நாய் குறைக்கும் போது திரும்பி பார்த்து பதில் குறைப்பதில்லை. சிங்கம் பதில் குறைத்தால் அதற்கும் அந்த நாய்க்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். உங்களுடைய மௌனம் ஆணவம் அல்ல, அது உங்களுடைய ஆளுமை. நீ என்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் நினைத்துக்கொள், ஆனால் என் தரப்பு நியாயத்தை சொல்லி கெஞ்சும் அளவுக்கு என் மதிப்பு குறைவானது கிடையாது என்கிற அந்த திமிர் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. மௌனமாக இருங்கள், உலகம் தானாகவே உங்கள் பக்கம் திரும்பும். இரண்டாவது, துரத்துவதை நிறுத்துங்கள். யாரை நீங்கள் அதிகம் துரத்துகிறீர்களோ அவர்கள் உங்களிடமிருந்து வெகு தூரம் ஓடுவார்கள். இதுதான் உலகத்தின் விதி. ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஏன் அவர்களை துரத்துகிறீர்கள்? அவர்கள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை முடிந்துவிடும் என்ற பயமா? இல்லை, உங்கள் தனிமையை எதிர்கொள்ள உங்களுக்கு பயம். உங்களை துரத்த வைக்கிறவர்கள் உங்கள் அன்புக்கு தகுதியானவர்கள் கிடையாது. உங்களை நேசிப்பவர் உங்களை ஒருபோதும் ஓடவிட மாட்டார். அவர் உங்கள் கை பிடித்து உங்களோடு நடப்பார். எப்போது நீங்கள் துரத்துவதை நிறுத்துகிறீர்களோ அப்போதுதான் உங்கள் கால்களின் வலிமை உங்களுக்கு தெரியும். யாராவது உங்கள் வாழ்க்கையிலிருந்து போக நினைக்கிறார்களா? கதவை திறந்து விடுங்கள். அவர்கள் போவதால் உங்கள் வாழ்க்கை வெற்றிடமாகாது. மாறாக புதிய மற்றும் சிறந்த மனிதர்கள் வர இடம் உருவாகும். மூன்றாவது, சுயமரியாதை என்பது என்ன? சுயமரியாதை என்பது மற்றவர்களை கேவலப்படுத்துவது அல்ல, மற்றவர்கள் உங்களை கேவலப்படுத்த அனுமதிக்காமல் இருப்பது. ஒரு உறவு என்பது இருவர் சேர்ந்து கட்டுவது. ஆனால் நீங்கள் மட்டும்தான் அந்த உறவை தாங்கி பிடிக்கிறீர்கள் என்றால் அது உறவு கிடையாது. அது நீங்கள் சுமக்கும் ஒரு பாரம். எப்படியாவது பேசி எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் மெசேஜ் அனுப்பும் போது உங்களை நீங்களே சிறுமைப்படுத்திக் கொள்கிறீர்கள். இவன் எங்கு போய்விடப் போகிறான், நாம் என்ன சொன்னாலும் இவன் நம் பின்னால் வருவான் என்கிற ஒரு அலட்சிய போக்கை எதிர்தரப்பினருக்கு நீங்களே உருவாக்கி தருகிறீர்கள். அன்பை கொடுங்கள், ஆனால் மரியாதையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கிறாதீர்கள். எங்கு உங்களை மதிக்கவில்லையோ அங்கு அமைதியாக எழுந்து வெளியேறுங்கள். உங்கள் முதுகுக்கு பின்னால் அவர்கள் பேசும் பேச்சுக்களை குறித்து கவலைப்படாதீர்கள். சிங்கம் நடந்து செல்லும் போது சிறு நரிகள் ஊளையிடுவது இயற்கைதான். நான்காவது, உங்கள் வெற்றியை ஆயுதமாக்குங்கள். மிகப்பெரிய பழிவாங்கல் என்பது பதில் பேசுவது அல்ல, வாழ்ந்து காட்டுவது. உங்களை ஒருவன் உன்னால் முடியாது என்று சொன்னால் அவனிடம் போய் சண்டை போடாதீர்கள். அந்த நேரத்தை உங்கள் முன்னேற்றத்திற்காக செலவிடுங்கள். நீங்கள் இன்று உழைக்கும் ஒவ்வொரு வியர்வை துளியும் நாளை உங்களை ஏளனம் செய்தவர்களின் கண்களில் பொறாமையை உருவாக்கும். உங்கள் வெற்றி எவ்வளவு சத்தமாக இருக்க வேண்டும் என்றால், உங்களை மதிக்காமல் போனவர்கள் அவரை எனக்கு தெரியும் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு இருக்க வேண்டும். வார்த்தைகளால் காயப்படுத்தியவர்களை உங்கள் வளர்ச்சியால் வியக்க வையுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு காவியமாக மாற வேண்டுமானால் அதற்கு தடையாக இருக்கும் அத்தனை விமர்சனங்களையும் படிக்கற்களாக மாற்றுங்கள். ஐந்தாவது, தனிமையை கொண்டாடுங்கள். பலர் தனிமைக்கு அஞ்சி தகுதியற்ற உறவுகளுக்குள் சிக்கிக் கொள்கிறார்கள். தனிமை என்பது சாபம் அல்ல, அது ஒரு வரம். நீங்களும் உங்கள் மனசாட்சியும் பேசிக்கொள்ள கிடைக்கும் அரிய வாய்ப்பு. உங்களை நீங்களே காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
உங்களுக்கு பிடித்த உணவை சாப்பிடுங்கள். உங்களுக்கு பிடித்த இடத்திற்கு செல்லுங்கள். நீங்கள் உங்களை மதிக்கத் தொடங்கினால் மட்டுமே இந்த உலகம் உங்களை மதிக்கும். நீங்கள் ஒரு வைரத்தைப் போல உங்களை நீங்களே பட்டை தீட்டிக் கொள்ளுங்கள். உங்களை புரிந்து கொள்ளாதவர்களின் கூட்டத்தில் இருப்பதை விட உங்களை புரிந்து கொண்ட உங்களோடு தனிமையில் இருப்பது எவ்வளவோ மேலானது. அமைதி என்பது வெறுமை அல்ல, அது ஒரு மிகப்பெரிய சக்தி. அந்த சக்திக்குள் நீங்கள் நுழையும் போது எதற்கும் நீங்கள் கலங்க மாட்டீர்கள். 6வது, எதற்கும் கெஞ்சாதீர்கள். அன்பு, நட்பு, மரியாதை, இந்த 3ம் கேட்காமல் கிடைக்க வேண்டும். கேட்டு பெற்றால் அதற்கு பெயர் பிச்சை. உங்கள் வாழ்க்கையில் எதற்காகவும் யாரிடமும் பிச்சை எடுக்காதீர்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த உயிர் மிகவும் மேலானது. அதை ஒரு சாதாரண மனிதனின் அங்கீகாரத்திற்காக அடகு வைக்காதீர்கள். நீங்கள் யாருக்காக அழுகிறீர்களோ அவர்கள் உங்கள் கண்ணீருக்கு தகுதியானவர்களாக இருந்தால் உங்களை அழவிட மாட்டார்கள். உங்களை அழ விடுபவர்கள் உங்கள் கண்ணீருக்கு தகுதியற்றவர்கள். இது ஒரு எளிமையான கணக்கு. இதை உணர்ந்து கொண்டால் உங்கள் பாதி மனக்கவலைகள் மறைந்துவிடும். இந்த வீடியோவின் இறுதியில் நான் உங்களிடம் சொல்லிக் கொள்வது ஒன்றுதான். இன்று முதல் ஒரு புதிய மனிதனாக மாறுங்கள். உங்கள் மௌனத்தை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு உங்கள் வார்த்தைகள் ஒருபோதும் புரியாது. தேவையற்ற இடங்களில் பேசுவதை குறைத்து தேவையான இடங்களில் மட்டும் உங்கள் ஆளுமையை காட்டுங்கள். யாரையும் துரத்தாதீர்கள், யாரையும் கட்டாயப்படுத்தாதீர்கள். உங்களை விட்டு போகிறவர்கள் போகட்டும், உங்களை மதிப்பவர்கள் மட்டுமே உங்களோடு இருக்கட்டும். உங்கள் நிம்மதியை எதற்காகவும் விலை பேசாதீர்கள். இந்த உலகம் மிகப்பெரியது, இதில் உங்களுக்கான இடம் நிச்சயமாக இருக்கிறது. அதை தேடி ஓடாதீர்கள். உங்களை தேடி உலகம் வரும் அளவுக்கு உங்களை நீங்களே தகுதியாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளர், நீங்கள் ஒரு போராளி. உங்கள் சுயமரியாதையை உங்கள் உயிரைப் போல காப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த மாற்றம் இன்றைக்கு உங்களிலிருந்து தொடங்கட்டும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து இது போன்ற மனநிலையில் இருக்கும் உங்களது நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களையும் சுயமரியாதை மற்றும் வெற்றியாளராக மாற்றுங்கள் நண்பர்களே. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்ட்ராங் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி நண்பர்களே.